திருவள்ளூர் மாவட்டம் சிறுவானூர் கண்டிகையில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டடத்தின் மீது மரக்கிளை முறிந்து விழுந்து மேற்கூரை சேதமாகி ஓடுகள் விழுந்ததில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், பாதிக்கப்பட்ட மாணவர்களின் தற்போதைய நிலை என்ன, மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? மணிமாறன், திருவள்ளூர் அடுத்த திருவானூர் கண்டிகையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த மதிய உணவுக்காக அவர்கள் அந்த கட்டடத்தின் அந்த பகுதியில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த அரச மரத்தினுடைய கிளை முறிந்து அந்த மேற்கூரின் மீது விழுந்தது. அந்த மேற்கூரில் இருக்கக்கூடிய ஓடுகள் சிதறியதில் மாணவர்கள் மீது விழுந்து காயம் ஏற்பட்டிருது. இதில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு 8 மாணவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு, தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர்களுக்கு தையல் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போல மீதம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி அங்கு உணவு சமைத்த அந்த சத்துணவு ஊழியர் சுகுணா என்பவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோர் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த மரக்கிளை சாலையில் இருக்கக்கூடிய அந்த மரக்கிளை விழுந்ததுதான் இதற்கு காரணம். அந்த மரக்கிளையை இதற்கு முன்பாகவே வெட்டியிருக்க வேண்டும் எனவும், இந்த பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாக அந்த மரக்கிளையை வெட்டியிருக்க வேண்டும் என பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட நாம் இது குறித்து திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரை கேட்டபோது அந்த சாலையில் இருக்கக்கூடிய சாலையிலிருந்து செல்லக்கூடிய அந்த கிளை அங்கு முறிந்து விழுந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த கிளையை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மணிமாறன், இல்ல, பாதிக்கப்பட்ட மாணவர்களை பார்த்திருக்காங்களா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்? எப்படி இருக்கிறாங்க? ஏன்னா சின்ன பசங்க நம்ம பாக்குறோம், அந்த திரையில பாக்குறோம், ரொம்ப சின்ன பசங்க, மேல ஏதோ ஒண்ணு விழுதுனோடனே முதல்ல ஒரு அச்சம் வந்துடும் பிள்ளைங்களுக்கு. அதான் அவர்கள் நிலை குறித்து என்ன சொல்றாங்க? நிச்சயமாக, அதாவது இவர்கள் மாணவர்கள் உடனடியாக அந்த சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட இந்த விபத்தில் உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. 8 மாணவர்களுக்கு பலத்த காயம் இருக்கிறது, மற்றவர்கள் லேசான காயம் இருக்கிறது. இப்ப நிகழ்வு இடத்தில் மாவட்ட ஆட்சியரும் முதன்மை கல்வி அலுவலரும் சந்தித்து மருத்துவர்களிடம் இது குறித்து கேட்டறிந்து வருகிறார்கள். அதே போல மாணவர்களுக்கு பாதிப்பு பெரிதாக இல்லை என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கும், அதே போல எக்ஸ்ரே, ஸ்கேன் உள்ளிட்ட அந்த வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மாணவர்கள் தற்போது நிலை நலமாக இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் கூட பெற்றோர்கள் தரப்பில் இந்த மரக்கிளையை முழுவதுமாக வெட்டியிருக்க வேண்டும், ஏனென்றால் இந்த பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாக இதை செய்திருக்க வேண்டும். அப்படி இது செய்ய தவறி இருக்கிறார்கள் என்ற கருத்தையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். மணிமாறன், தொடர்ச்சியாக விவரங்களை சேகரிங்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.